ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 79ஆம் அத்தியாயம். ஹனுமத்க ஈஸ்வர லிங்கம் ஹனுமத்கேஸ்வர லிங்கம். குறிப்பு: குழந்தை பருவத்தில் தேவேந்திரனால் வஜ்ராயுதத்தால் கொல்லப்பட்ட ஹனுமனை மீண்டும் உயிர்ப்பித்ததால் இந்த லிங்கம் ஹனுமத்கேஸ்வரர் என்று அறியப்பட்டது. இந்த லிங்கத்தின் அருளால் ஹனுமான் மிகவும் வலிமையானவராகி பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கும் அசுரேந்திரனான ராவணனுக்கும் இடையிலான போரில் வீர செயல்களை செய்ய இயன்றது. பகவான் ஸ்ரீ ராமரின் விருந்தினர் முனிவர்கள் மகா காலவனத்தில் ஹனுமத்கேஸ்வரரை காணுமாறு அவருக்கு அறிவுறுத்தினர். இந்த ராம அத்தியாயத்தின் உருவாக்கம் இந்த லிங்கத்தின் மகிமைக்காகவே என்பது தெளிவாகிறது. மகாதேவர் கூறினார்: என் அன்பான பெண்ணே, ஹனுமத்கேஸ்வர லிங்கம் 79வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் விரும்பிய பலனை பெறுகிறார். ராட்சசர்கள் கொல்லப்பட்டு பகவான் ஸ்ரீ ராமபிரான் ராஜ்யத்தை பெற்ற போது தேவி ராகவனை வாழ்த்த முனிவர்கள் அங்கு வந்தனர். அகஸ்திய மாமுனிவரை தலைமையாக கொண்ட அந்த அனைத்து பிராமணர்களும் பகவான் ஸ்ரீ ராமபிரானால் போற்றப்பட்டனர். மனங்களில் மகிழ்ச்சியடைந்த பிராமணர்கள் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் இந்த வார்த்தைகளை கூறினார்கள்: ராமா, ராவணன் தனது மகன்கள் மற்றும் பேர குழந்தைகளுடன் அதிர்ஷ்டவசமாக கொல்லப்பட்டார். முன்னர் நாங்கள் உம்மை உங்கள் மனைவியுடன் வெற்றியுடன் வருவதை கண்டோம். ராட்சசர்களை கொன்ற பவனனின் மகனான காற்றின் மைந்தனான பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி உன்னத ஆன்ம குரங்கான அனுமன், அந்த குரங்கு நீண்ட காலம் வாழட்டும். பூமியின் மேற்பரப்பில் ருத்ரனின் ஒரு பகுதி அவர். அந்த அனுமன் அவர் அன்னை அஞ்சனையின் வயிற்றில் பிறந்தவர். பிரம்மதேவருடன் கூடிய தேவேந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், பவனன், குபேரன் மற்றும் சிவன் ஆகிய அனைத்து பாதுகாவலர்களும் அவரை எப்போதும் பாதுகாக்கட்டும். தூய ஆன்மாக்களை கொண்ட அந்த முனிவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் ராமபிரான் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். மரியாதையுடன் கரங்களை அவர் இணைத்து அவர் கூறலானார்: லக்ஷ்மண சுவாமியை ஏன் புறக்கணித்து குரங்கை புகழ்ந்தீர்கள்? அவர் என்ன இயல்புடையவர்? அவரது சக்தி என்ன? அவரது வீரம் என்ன? அவரது ஆற்றல் என்ன? பின்னர் அவர்கள் கூறினார்கள்: உண்மையில் சிறந்த வானரனின் விஷயத்தில் இதுதான் காரணம். 3 உலகங்களிலும் அவருக்கு இணையான வீரியம் கொண்ட வேறு யாரும் இல்லை. ஐயா, இந்த மிகவும் புத்திசாலி 100 யோஜனை தூரம் குதித்தார். லங்கை நகரத்தை வென்று அழித்த பின்னர் அவர் ராவணனின் அந்தப்புரத்திற்குள் நுழைந்தார். அவர் ஒரு இடைவெளி மட்டுமே அன்புள்ளவராகி தேவி சீதையை கண்டு உரையாடினார். அன்னை சீதையை குறித்த விவரங்களை விசாரித்தார். அவள் ஆறுதல் அடைந்தாள். ராட்சச படையின் தலைவர்கள், அமைச்சர்களின் மகன்கள், ஊழியர்கள் மற்றும் ராவணனின் மகன்கள் அனுமனால் கொல்லப்பட்டனர். ராவணனின் அரண்மனையிலேயே அவர்கள் அனுமனால் கொல்லப்பட்டனர். அரக்கனான ஸ்ரீ ராவணனின் அரண்மனையிலேயே அவர்கள் அவனால் தாக்கப்பட்டனர். மீண்டும் கட்டுக்களில் விடுபட்ட பின்னர் அவர் 10 தலைகள் கொண்ட ராட்சச மன்னனுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர். லங்கை பாவத்தால் பூமியைப் போல சாம்பலாக்கப்பட்டார். ஹனுமனின் துணிச்சலான செயல்கள் கால சக்கர, விஷ்ணு அல்லது வேத பிரம்மா விஷயத்தில் கேள்விப்பட்டதில்லை. பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூறினார்: இந்த அனுமனின் கரங்களின் வலிமையால் தான் தேவி சீதை, லக்ஷ்மணன், வெற்றி, ராஜ்யம், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நான் திரும்ப பெற முடிந்தது. இந்த பெரிய குரங்கை தவிர வேறு யாரால் ஜானகியின் விரிவான செய்திகளை கண்டறிய இயலும்? என்னுடைய இந்த நண்பர் குரங்குகளின் இறைவன், அதாவது சுக்ரீவன், வானரங்களின் தலைவன் கூட ஜானகியை குறித்த செய்திகளை அறிந்திருக்க இயலாது. சகோதரர்களின் பகை நெருங்கிய போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுக்ரீவனுக்கு பிடித்தமான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் வாலியை இந்த அனுமன் ஏன் புல்லை போல சாம்பலாக்கவில்லை?
குரங்குகளின் தலைவன் சித்திரவதையை அனுபவித்த போது அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? ஹனுமன் தனது சொந்த பலத்தை உணரவில்லை என்று எண்ணுகிறேன். பகவான் ஸ்ரீ ராமபிரான் இதனை கூறியதும் முனிவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். ரகுவின் சந்ததியினரில் மிகவும் சிறந்தவரே, ரகோத்தமரே, ஹனுமனை குறித்து தாங்கள் சொல்வது அனைத்து உண்மையே. வலிமையிலோ இயக்கத்தின் வேகத்திலோ அறிவிலோ அவருக்கு நிகர் யாருமில்லை. ஆனால் முன்பு அவர் கூறிய கூற்றுக்கள் ஒருபோதும் பொய்யாகவோ அல்லது பயனற்றதாகவோ மாறாத முனிவர்களால் அவர் மீது சாபம் விடப்பட்டது. இதன் காரணமாகவே அவர் வாலி சுக்ரீவனை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த குரங்கு அவரது சொந்த பலத்தை உணரவில்லை. குழந்தை பருவத்தில் இந்த உன்னத ஆன்மாவின் அற்புதமான சாதனையை எளிதில் விவரிக்க இயலாது. அவரது வலிமை அப்போதும் பெரியது. நீங்கள் கேட்க விரும்பினால் கேளுங்கள், நாங்கள் அதனை விவரிப்போம். பிறந்த உடனேயே அவர் உதய சூரியனை போன்ற ஒரு பிரகாசமான உடல் வடிவத்தை கொண்டிருந்தார். உதய சூரியனை பிடிக்க விரும்பி அவர் வானத்தில் குதித்தார். பகவான் ஸ்ரீ ராமபிரானி அவர் வேகமாக விரைந்து செல்லும் போது இதை விரைவாக புரிந்து கொண்ட சக்கரனால் அவரது தாடை திடீரென இடியால் தாக்கப்பட்டது. சக்கரனின் இடியால் தாக்கப்பட்டு அவர் மீது விழுந்தார். ஒரு மாலை அவன் தலைகீழாக விழும்போது அவனுடைய தாடை உடைந்தது. இடி தாக்கியதில் குழந்தை கிட்டத்தட்ட இறந்து கீழே விழுந்தபோது காற்று கடவுளான வாயு தேவர் அவனை மகா காலவனத்திற்கு தூக்கிச் சென்றார். தனது மகனுக்காக பவனன் காற்று லிங்கத்தை சாந்தப்படுத்தினார். லிங்கத்துடன் தொடர்பு கொண்டவன் குரங்கு தண்ணீர் ஊற்றப்பட்ட பின்னர் காய்ந்து போகும் செடியை போல் எழுந்தது. அவர் முழுமையாக உயிர் பெற்றார். அவர் உயிர் பெற்றதை கண்டதும் பவனன் தன் இதயத்திலிருந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் குழந்தையை விரைவாக தூக்கி கொண்டு, இந்த லிங்கத்துடன் தொடர்பு கொண்டதால் என் மகன் எழுந்தான். எனவே இந்த லிங்கம் ஹனுமத்கேஸ்வரர் என்று நன்கு அறியப்படட்டும் என்று கூறினான். இதற்கிடையில் சக்கரன் நீல தாமரைகளின் மாலையை ஏந்தியபடி சூரர்களால் சூழப்பட்ட நிலையில் அங்கு வந்தான். அவன் கூறினான், இருந்தது என் கையால் வீசப்பட்ட இடியால் தாடை உடைந்ததால் இந்த வலிமை மிக்க குரங்கு அனுமன் என்று அழைக்கப்படட்டும். வருணன் அவருக்கு இந்த வரத்தை அளித்தார். அவர் ஒருபோதும் மரணத்தை சந்திக்க மாட்டார். யமன் தன் கோலால் அடிக்கப்பட்டதால் அவருக்கு மரணத்திலிருந்து விடுபட அனுமதி தந்தான். தனதனான குபேரன் அவனுக்கு நோயிலிருந்து விடுதலை அளித்தான். சூரியனால் பிரகாசம் வழங்கப்பட்டது. பவனனால் வேகமான இயக்கம் வழங்கப்பட்டது. பின்னர் தேவர்கள் முன்னிலையில் லிங்கனால் பின்வரும் வரம் வழங்கப்பட்டது. அவர் எந்த ஆயுதங்களாலும் கொல்லப்பட மாட்டார். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் முதுமை அடைந்து அழியாதவனாக மாறுவார். அவர் எதிரிக்கு பயங்கரமாக இருப்பார். அவர் தன் நண்பர்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை அளிப்பார். போரில் அவன் வெல்ல முடியாதவனாக இருப்பான். இந்த லிங்கம் மீண்டும் மீண்டும் கூறியது, எதிரியின் படையை அழித்து பகவான் ஸ்ரீ ராமபிரானின் தயவை எப்போதும் பெற அவர் தனது பலத்தை மறக்க மாட்டார். ஆனால் சாபத்தால் சிறிது காலம் அதை நினைவில் கொள்ள மாட்டார். ராவணன் கொல்லப்பட்டதும் அவன் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வழிகாட்டுதலின் கீழ் இருப்பான். விபீஷ்ணாழ்வாரை வேண்டுதல் செய்த பிறகு அவர் என்னை, அதாவது லிங்கத்தை இங்கேயே நிறுவுவார். அதன் பின்னர் அனைத்து தேவர்களும் என்னை பக்தியுடன் வணங்குவார்கள். நான் அதே பெயரில் உலகம் முழுவதும் பிரபலமடைவேன். பின்னர் கந்தவாகா காற்று கடவுள் தனது மகனை எடுத்து இல்லத்திற்கு அழைத்து வந்தார். லிங்கத்திடமிருந்து வரம் பெற்ற உண்மையை தேவி அஞ்சனையிடம் கூறினார். இவ்வாறு லிங்கத்தின் சக்தியால் மருதனின் காற்று கடவுளின் மகன் 3 உலகங்களிலும் வலிமையானவனானான். எனவே பகவான் ஸ்ரீ ராமபிரானே அவர் நம்மால் புகழப்படுகிறார். வீரம், உற்சாகம், அறிவு, செழுமை, நல்ல குணம், இனிமை, நற்செயல், கம்பீரம், புத்திசாலித்தனம், ஆண்மை மற்றும் தைரியம் போன்றவற்றில் இந்த உலகில் பகவான் ஸ்ரீ ஹனுமனை விட உயர்ந்தவர் வேறு யார் இருக்க இயலும்? கடலையே கலங்கடித்த அகஸ்திய முனிவரின் உலகங்களை எரிக்கவிருக்கும் நெருப்பு பாவக நெருப்பு முன் பக்தர்களை பிடிக்க விரும்பும் அந்த யமன் முன் நம் அனைவரையும் போல அனுமனுக்கு முன்பாக யார் நிற்க இயலும்?
இவ்வாறு நீங்கள் கேட்டது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. அற்புத வலிமை கொண்ட அரசரே, இந்த ஹனுமான் குழந்தையாக இருந்தபோது செய்த செயல்கள், அதாவது குறும்புகள் ஏராளம். பகவான் ஸ்ரீ ராமபிரானே, நாங்கள் உங்களை சந்தித்தோம், நாங்கள் உங்களால் மதிக்கப்பட்டோம், இப்போது நாங்கள் திரும்பிச் செல்வோம். இதனை கூறிய பிறகு அனைத்து முனிவர்களும் அவந்தி பகுதிக்கு சென்றனர். அவர்கள் ஹனுமத்கேஸ்வரர் என்று சிவனை வணங்கினர். தேவர்கள் வழிபடும் ஹனுமத்கேஸ்வர லிங்க பக்தியுடன் வணங்குபவர்கள் கலியுகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிரம்மதேவருடன் அடையாளம் காணும் அரிய பாக்கியத்தை அடைவார்கள். மீண்டும் பிறந்த பின்னர் அவர்கள் நித்திய முக்தியை அடைவார்கள். என் அன்பானவளே, ஹனுமத்கேஸ்வர லிங்கத்தை காணும் ஒரு மனிதன் அதிக நன்மைகளை பெறுவான் மற்றும் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவான். எந்த உலகத்திலும் அவரது இயக்கம் தடைபடாது. சந்தேகத்திற்கிடமின்றி அவர் தெய்வீக செழிப்புடன் இருப்பார். அவர் ஆயிரக்கணக்கான பெண்களால் சூழப்படுவார். மேலும் உதய சூரியனை போன்ற ஒரு பளபளப்பான வான்வெளி ரதத்தில் அவர் விரும்பியபடி சென்று வருவார். தயக்கமின்றி அவர் சொர்க்கவாசிகளின் அனைத்து உலகங்களிலும் சுற்றி திரிவார். மனிதர்களில் அவர் மிகவும் விரும்பத்தக்கவராகவும் அனைத்து சாதிகளிலும் மிகச் சிறந்தவராகவும் இருப்பார். சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்த பிறகு அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து அழகான அம்சங்களை கொண்டவர். அவர் பக்தி உள்ளவராக இருப்பார். ருத்ர பக்தனும் அனைத்து கதைகளுக்கும் அதிபதியும் ஆவார். இதனை காண்பதன் மூலம் அவர் ஒரு அரசராகவோ அல்லது அரசருக்கு சமமானவராகவோ மாறுவார். தொடுவதன் மூலம் பெரும் புண்ணியத்தை அடைவார். மேலும் மிகப்பெரிய உலகத்தை வழிபடுவதன் மூலம். இவ்வாறு தேவி ஹனுமத்கேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஸ்வப்னேஸ்வரரின் பேச்சினை கேளுங்கள். 79ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.